அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் முக்கியமான முடிவும் ஆரம்பமும். போகாத கோயில் இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை, அந்த தெய்வத்தின் மூலமாக கிடைக்கப் போவது என்ன அப்படின்றது பல கஷ்டத்துக்காக போவீங்க, மறைடுவீங்க. ஆனால் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான 3 என்றால் திருமணம், சொத்துக்கள் மற்றும் பணத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு வேலை தொழில். இந்த 3ல் ஏதாவது ஒரு விஷயம் நல்லபடியாக அமைஞ்சாலே வாழ்க்கையில் நிம்மதி தான். ஆனால் அந்த 3 விஷயத்தையும் அடைவதற்கும் மாற்றுவதற்கும் அதில் நல்லது நடக்கிறதுக்கும் முயற்சின்ற ஒரு ஆரம்பத்தை நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த முடிவை எழுவதற்கு இருங்கள். ஸோ அப்படி இந்த 3 விஷயத்தில் என்ன முடிவும் என்ன மாற்றமும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. ஸோ பதிவு ஃபுல்லாக பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பயிற்சி மற்றும் 2025 வருடத்துடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான், பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவான் தேவர்களுக்கு குரு, பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதியான குரு அதாவது சுக்கிர பகவான் அசுரர்களுக்கு குரு என்று சொல்வார். மரணிக்கக்கூடிய அதாவது மரணத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய மிகப்பெரிய மிருத்யுஞ்சய மந்திரத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர் இந்த சுக்கராச்சாரியார். அதனாலேயே இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில் போனாலும், கண்டம் விட்டு கண்டம் போனாலும், வேறு ஒரு ஊரில் போய் தன்னுடைய புகழையும் பெயரையும் நிலைநாட்டக்கூடியவர்கள். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் திருப்தித்தன்மை இல்லாமல் போவதற்கு காரணம் உங்களுடைய நட்சத்திர சுக்கிர பகவான் 10ஆம் வீடான கன்னியில் நீசம் அடைகிறார். ஸோ தொழில் மற்றும் வேலை ரீதியான விஷயத்தில் திருமண வாழ்க்கைக்கு பின்பாகவும் அல்லது உங்களுடைய துணையாலோ சில பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க நேரிட வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ இல்லற வாழ்க்கையிலும் சில சங்கடங்கள் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. திருமண வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படுவதற்கும் திருமணம் நடக்கிறதுக்கும் திருமண வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சி எப்படியாக இருந்தாலும் அந்த முடிவை நல்லபடியாக கிரகங்கள் கொடுப்பதற்கும் தெய்வங்கள் கொடுப்பதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், குறிப்பிட்டு கடல் நீர் அல்லது ஏரி தெப்ப குளங்கள் கோயில் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு இனிப்பு வகை சம்பந்தப்பட்ட உணவுகளை வெள்ளிக்கிழமை அன்று போடுகின்ற பொழுது மிகுந்த நன்மை உங்களுக்கு நடக்கும். அதேபோல் இந்த வீடுகளில் ஏற்றக்கூடிய விளக்குகள் தீப விளக்குகளில் அந்த எண்ணெயில் கற்கண்டு வெள்ளிக்கிழமை அன்று போட்டு அந்த எண்ணெய்க்குள் மூழ்கிற மாதிரி வச்சு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த கற்கண்டு கரைய உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் அல்லது திருமண தடைந்து அது நீங்கி திருமண வாழ்க்கையில் ஒற்றுமை சந்தோஷமும் ஏற்படும். திருமண வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை துணை ரீதியான எந்த ஒரு விஷயத்திற்கும் இந்த மாதிரியான ஒரு வழிபாடை பண்ணுங்கள், நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அதேபோல் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு அல்லது குபேரருக்கு ஊறுகாய் அல்லது இனிப்பு பதார்த்தங்களை நெய்வேத்தியமாக படைத்து வணங்கி விட்டுவார்கள். குபேர பூஜை கண்டிப்பாக பூராட நட்சத்திரக்காரங்க பண்ணும்போது இல்லற வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய நினைத்த துணையை கரம் பிடிப்பதற்கு யோகங்கள் உண்டு. ஸோ 2வது சொத்துக்கள் விஷயம். இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் சொந்த வீடு மனை இருந்தாலும் அதை அனுபவிக்க மாட்டீங்க. வேறு ஒரு ஊரில் வாழக்கூடிய அமைப்பு தான் ரொம்ப அதிகம். ஸோ இந்த பூர்வீக சொத்துக்களை உங்களுடைய சந்ததியிருக்கோ அல்லது சீக்கிரமே சொந்த வீடு அமைகிறதுக்கோ அல்லது வாடகை வீட்டுக்கு அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்கீங்க அல்லது வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற அந்த சொத்து பிரச்சனை சொந்த வீடு அமையக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களுடைய வாக்கு பொறுப்பு அல்லது குடும்பத்திற்காக அந்த சொத்துக்களை குடும்ப உறவுகளுக்காக நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் குடும்ப உறவுகள் அந்த பூர்வீக சொத்தில் இருக்கிறாங்க, அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த சொத்துக்கள் அவர்களுக்கு பின்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவர்களால் அந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு, அந்த சொத்துக்கள் நீங்கள் அணுகிற்கு தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் உங்களுடைய முயற்சியை ஆரம்பத்தில் போட்டுறாதீங்க. உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு உறவுகளை மையப்படுத்தி ஏதாவது ஒரு வேலை பார்த்துறாதீங்க, அதில் சிக்கல்கள் வரும். ஸோ அதுவே நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் குறிப்பிட்டு அதற்கு தனியாக ஒரு காவல் பார்ப்பதற்கோ அல்லது சம்பளம் போட்டு கூட வச்சா கூட அல்லது ரெண்ட்டுக்கு லீஸுக்கு விட்டால் கூட உங்களுக்கு லாபம். ஸோ அதே நேரத்தில் இந்த சொந்த வீடு அமையலை இல்லை பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்குது, சொத்து தகராறு இருக்குது, இப்படி இருக்கக்கூடியவங்க
சீக்கிரமாக சொந்த வீடு அமையினாலும் சரி, சொத்துக்கள் பிரச்சனை தீர்ந்து உங்கள் கைக்கு வரணுனாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஸோ நிச்சயம் பெண் தெய்வ வழிபாடு, அதுவும் குறிப்பிட்டு பௌர்ணமி தினத்தன்று காமாட்சி மற்றும் ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்களுக்கு பச்சை நிற பட்டு ஆடை உடுத்தி வணங்கி விட்டு வாருங்கள். அது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் அல்லது உங்களுடைய உறவுகள் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு உங்களால் முடிந்த உடை வாங்கி கொடுத்து, வஸ்திரம் வாங்கி கொடுத்து பண்ணுற விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பௌர்ணமி தினமன்று கிரிவலம் மற்றும் மலையேறி சென்று சிவ வழிபாடு, முருகன் வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பிட்டு நீர்நிலையை சார்ந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது இடம் அமையும், நிலம் அமையும், சொத்துக்கள் அமையும், சொத்துக்கள் பிரச்சனை தீரும். இதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதுக்கடுத்து மூன்றாவதாக இந்த வேலை தொழில், ஏதாவது ஒரு வேலை தொழில் பார்த்தாது பணத்தை சம்பாதிக்கணுன்ற முயற்சியில் எல்லாருமே ஈடுபட்டு கொண்டு இருப்போம். அந்த பணம் நாம் போகக்கூடிய வேலை தொழிலுக்கு சரியான முறையில் கிடைக்கணும். அப்படி நல்லதொரு அமௌண்ட்டு, வேலை தொழில் நிரந்தரம், வேலை தொழிலில் ப்ரமோஷன், பெரும் லாபம் போன்றவை கிடைப்பதற்கு பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் தொழில் பார்க்குற இடத்துலையும் கடன் ரொட்டேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. ஒரு லோன் வாங்குறதுக்கோ சேர்க்க வாய்ப்புண்டு. ஆனால் அதில் தயக்கம் வேண்டாம். அந்த பண ரொட்டீன், கடன் கொடுப்பது வாங்குவது அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகி இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். மேற்கொண்டு குறிப்பிட்ட பெண்களுடைய பார்ட்னர்ஷிப், பெண்களுடைய தொடர்புகள் மற்றும் வாழ்க்கை துணையை சேர்த்து ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு வேலை தொழில் பார்க்குறது போன்றவை உங்களுக்கு மிகுந்த நன்மையை பெற்றுத்தரும். அதே போல் வேலை தொழில் முடிந்தளவு டூ வீலர் வண்டி வாகனத்தை பயன்படுத்துங்க, காரை பயன்படுத்தாதீங்க. டூ வீலர் சென்று இதுன்னும்போது அதுக்குள்ள மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும். மேற்கொண்டு வேலை தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல வெள்ளி பொருளான உடல் ரீதியாக அணிந்து அந்த வேலை தொழிலை நீங்கள் பார்க்கின்ற பொழுது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு வசீகரத்தன்மை உங்களுக்கென்று உருவாகும். ஸோ அதனால் அந்த மாற்றங்கள் ஏற்படும். அப்படி இல்லைன்ற பட்சத்துக்கு ஒரு ஏலக்காய் எப்பொழுதுமே உங்களுடைய சட்டப்பையில் வச்சுக்கிட்டு அந்த வேலை தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா அதுக்குண்டான மாற்றத்தையும் கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க. வேலையில் ப்ரமோஷனும், சம்பள உயர்வும், தொழில் லாபங்களும், புதிய கான்ட்ராக்டும் கிடைக்க வாய்ப்புண்டு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆரம்பம் இருக்கும், ஆனால் முடிவை எழுவது கிரகங்களும் தெய்வங்களும். ஸோ அதுக்கான வெற்றி லாபத்தையும் நான் சொன்ன பரிகாரம் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை நீங்களே அனுபவத்தில் உணர்வீங்க. ஸோ அப்படி உணர்கின்ற தருணத்தில் தவறாமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசை தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.